கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்துவார் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை இன்றைய நாட்களில் பார்க்கின்றோம். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய ஆண்டவர் நித்தம் நம்மை நடத்துகின்றவராக இருக்கின்றார். ஆதி முதல் இன்று வரைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் தாயின் கருவிலே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை வேறு விரித்து கர்த்தர் தமக்கு பிள்ளைகளாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டு நம்மை அவருடைய கரத்தினாலே அவருடைய பெரிதான கிருபை நம்மை அனுதினமும் காத்து வருகிறது. கொள்ளை நோய்கள் ஒரு பக்கம் புது புது வியாதிகள், நல்லா இருக்கிறவர்கள் கூட திடீரென்று மரித்து விடுகிறார்கள். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நம் ஒவ்வொருவரையும் நித்தம் தாங்கி, நித்தம் தப்புவித்து, நித்தம் பாதுகாத்து, நித்தம் உடுத்துவித்து, நித்தம் போஷித்து, நித்தம் நமக்கு உதவியை ஒத்தாசையை அனுப்பி நம்மை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதென்று சொல்லுகிறது போலவே கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவிடாதபடி தம்மை தேடுகின்ற, தம்மை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு குறையில்லாதபடி நடத்தி கொண்டு வருகின்றார். நாம் அவரை விசுவாசித்து அவரை நம்பி நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மையும் நித்தம் நடத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி. தெய்வமே, நீர் எங்களை நித்தமும் நடத்துகிறீர் ஐயா. உம்முடைய கரமே இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீரே எங்களை நடத்துவீராக. உம்முடைய கிருபையின் கரத்தினால் நீர் எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.